ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? லீவு 2 வாரம் வரல அம்மா வீட்டுக்கு. அதான் இந்த வீக் வந்தாச்சு. அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் மாமா தோப்போடு அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த இடத்தோடு அப்படியே போயிட்டு வர்றதுனா ரொம்ப பிடிக்கும். அப்பா எப்படியோ மூச்சு காற்று விடுறது அம்மா ஊரில்ங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மன்னார்குடி ஓரளவு இதுதான் இருந்தாலும் வந்துட்டு ஒரு நிம்மதிங்கிறது இங்கே தான். இப்படி இருந்து பழகிட்டு அங்கே இருக்கிறது அவ்வளவா எப்போ வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பசங்களுக்கு லீவ் விட்டால் எவ்வளோ ஜாலியாக, அது மாதிரி எப்போ போவோங்கிற மாதிரி தான் இன்னும் செட் ஆகாது. இப்படி கிராமமாக தான் எனக்கு பிடிக்குமே. இப்படி பழகிட்டு அப்புறம் இப்போ மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை ரோடு வரைக்கும் சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளவு இந்த ஏரியாவே ஃபுல்லாக புளிய மரமும் அதிகமாக இருந்தது, பனை மரமும் தான். இப்போ 4 வழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்ட்டு எல்லாமே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்ட்டு ஒரு இது கூட இல்லை. எல்லா மரத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒன்று இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணிவிட்டு தேவை தான் இருந்தாலும் அந்த 100 வருஷம் 200 வருஷம் புளிய மரம்லாம் இனிமேல் உண்டு பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இனிமேல் அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. இனிமேல் யார் மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க? இப்போல்லாம் யாரும் போகிற போக்கில் அவங்கவுங்களும் பெரிய விஷயமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதில் எந்த இது நடுறதுக்கு பொறுமையும் இல்லை. புளிய மரம்லாம் யாரும் மெனக்கட்டு உணவுறா ஒன்றுமே இல்லை. இந்த ஏரியா தான் புளி ஃபேமஸ். எங்கள் ஏரியாலாம் அந்த புளிய மரமே இல்லாமல் போயிட்டு அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. ஃபுல்லாக ரோடே ஒன்று போயிடுச்சு. நெல் கூட கொஞ்சம் கூட இல்லை. வளர்ச்சின்னு சொல்லலாம். வளர்ச்சி வளர்ச்சி பண்ணிவிட்டு காற்று இல்லாமல் நிழல் இல்லாமல் என்ன வளர்ச்சி பண்ணி என்ன பண்ணுறதுக்கு? அது ஒரு பதிவாகவே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அந்த ரோட்டில் வரவே பிடிக்கலை. அவ்வளோ ஒரு நேச்சராக இருக்கும். அழகான அப்படியே நின்று வரலாம். புளிய மரம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரலாம். பார்த்தோன்னா இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. அப்புறம் என்ன சொல்லணும்? வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் மார்னிங் அங்கன்னா ஸ்கூலு அனுப்புறது, அப்புறம் குழு மூலமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ராகி இதெல்லாம் வச்சு முறுக்கு, அப்புறம் அதெல்லாம் பேஸ் பண்ணி லட்டு அது பண்ணுறோம். அப்புறம் இட்லி பொடி ஐட்டம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்.